ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். என்னென்னு பார்க்குறீங்களா? ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் ஸ்டெம் ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். உங்களுக்கு விருப்பமான கலர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் நான் ப்ளூ கலர் எடுத்துருக்கேன். நார்மல் நீடில் இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். நான் என்ன பண்ணுறேன், த்ரெட்டை 3ஆக பிரித்து நீரில் கோக்கும்போது அது 6ஆக வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நான் நாட் போட்டிருக்கேன். மீதி எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை நான் பாதியிலே வச்சுருக்கேன் பாருங்கள். இல்லை நீங்கள் ரெண்டுமே ஜாயின் பண்ணியும் நீங்கள் இந்த ஸ்டிச்சு போடலாம். இது உங்களுடைய விருப்பம். இப்போ வாங்க ஒரு சிம்பிளாக சொல்லித்தரேன் ஸ்டெம் ஸ்டிச். இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாக ஒரு பென்சிலில் லைன் போடுங்க. லைன் போட்ட பிறகு இந்த த்ரெட்டை கீழேருந்து மேலே குத்துங்க. ஃபஸ்ட் நம்ம ஸ்டிச்சு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி நம்ம டிசைனில் இந்த ஸ்டிச்சு நம்ம போடலான்னு நான் சொல்லித்தரேன். பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ கீழேருந்து குத்தி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீடில் இதை போல் குத்தி கொஞ்சம் பாதியிலே நீங்கள் எடுக்கணும். இது ஈஸியான மெத்தடாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சப்போஸ் என்னால் கற்றுக்க முடியல, நீடில் என்னால் ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க கூட இந்த ஸ்டிச்சை கற்றுக்கிட்டு நீங்கள் கூட உங்கள் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் போடலாம். இப்போ நல்லா பார்த்துக்குங்க, மறுபடியும் நல்லா கிளியராக சொல்லித்தரேன். இப்போது இந்த இடத்துல நம்ம பாதியிலேருந்து எடுத்தோம் இல்லையா, இப்போ அடுத்த ஸ்டிச் எப்படி போடணும்னா, இதே லைனில் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் பார்த்துக்க, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷ் இந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதே இடத்துல நீங்கள் நீடில் கீழேருந்து மேலே குத்தி எடுக்கணும். பாருங்கள், இப்போ எடுக்கும் போது உங்களுக்கு தண்டு பகுதி தெரியும் இல்லையா, நம்ம செடியோட தண்டு பகுதி, அந்த மாதிரி ஸ்டிச்சு இதில் கிடைக்கும். கவனமாக பாருங்கள், வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ மறுபடியும் பாருங்கள், நான் கிளியராக நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த த்ரெட்டு நம்ம போட்டோம் இல்லையா, இந்த ஸ்டிச்சு பக்கத்துலேயே நீங்கள் குத்தி எடுக்கணும். அப்புறம் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது, கேப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ அதே இடத்துல நீங்கள் இது ஸ்டிச் பண்ணணும். நம்ம பண்ணுற எல்லா ஒர்க்கும் நீங்கள் பொறுமையாக தான் நீங்கள் பண்ணணும். பாருங்கள், இது அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம ஸ்டிச் மட்டுமே நம்ம கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு இமேஜில் நான் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எத்தனை ஸ்டிச் இருக்கோ அதை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா நீங்கள் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரோச்சஸ் சில்க்டட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். அந்த வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் எல்லாமே தெரியறதுக்காக தான் நான் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நான் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும், என்கரேஜாகவும் இருக்கும். என்னுடைய வீடியோவுக்கு லைக்கும் கொடுங்க. கீழே உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, இந்த ஸ்டிச்சை பற்றி டவுட் என்ன இருக்குன்னா கீழே நீங்கள் கமெண்டும் பண்ணலாம். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன். த்ரெட்டு பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம 5th ஸ்டிச் தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் பார்த்தோம், அப்புறம் பேக் ஸ்டிச் பார்த்தோம்,
தேர்ட் வந்து செயின் ஸ்டிச் டைப் 1 டைப் 2. டைப் 2ல் வந்து ஹெவி செயின் ஸ்டிச் வந்து நம்ம பார்த்துருக்கே இருக்க. நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்டிச்செலாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்குங்க. ஏன்னா நம்ம டிசைனில் இமேஜில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அதை வந்து நான் டீட்டெயிலாக வந்து நம்ம ஸ்டிச்செல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்லித்தரேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான் இது. நான் இப்போயே எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் நீ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனால் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ நான் அதை வந்து தனி வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் த்ரெட் எடுக்கும் போது ரொம்ப லாங்காக எடுக்காமல் மீடியமாக எடுத்து யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு இந்த ஸ்டிச்செல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இது வரைக்கும் நான் எத்தனை ஸ்டிச் வந்து இந்த ஸ்டிச்சோடு சேர்த்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ப்ரீவியஸ் ஸ்டிச் வந்து இது வரைக்கும் நான் எத்தனை ஸ்டிச்சு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் எத்தனை ஸ்டிச்சு வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கள், திரும்பவும் நீங்கள் இதே இடத்துல வந்து பக்கத்துலேயே கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணாலும் பண்ணலாம். இல்லைனா என்ன பண்ணுங்கள், மறுபடியும் லாஸ்ட்டில் இந்த முடியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் கீழே வந்து குத்தி சின்னதாக குத்தி கீழே வந்து நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.